ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே சாக்லேட் ஃபேக்ட்ரி. சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அந்த உருண்டையாக கட்டினாங்களா, அது வந்து சாம்பிள் கொடுத்தாங்க. அந்த அக்கா 2 பீஸ் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கொடுத்தாங்க, மொத்தம் 3 கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், அந்த சாக்லேட் வந்து அந்த டிசைனாக இது பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த இது கொலக்கொலன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதாகுது, ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து சுற்றி விட்றாங்க, கை அந்த மிஷினில் விட்டு எடுத்து கீழே அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. வந்து அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. அந்த இதுக்குள்ளே போகவுமே அவ்வளோ வாசமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், அந்த பவுல் அள்ளி கீழே வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இது ஃபுல்லாமே அது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே சாக்லேட்ஸ் தான். இது வந்து ஒயிட் சாக்லேட்டு. அவ்வளோ அங்கேயுமே நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு அந்த கவுண்டரில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறா, நம்ம ஃபேமிலி தான். அவ்வளோமே நம்மளுக்கு உள்ளே போனோடனே 2 சாக்லேட் எடுத்து கொடுத்தா. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா சாக்லேட்டுமே இந்த ரவுண்டு வந்து இந்த எப்படி சொல்ல நட்ஸ் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் உள்ள. அது வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிலே ரேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி சென்ட் பண்ணி விட்றேன். ஜிபே பண்ணி விடுங்க வேணும்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே சாக்லேட்டு தான் இது பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த அக்கா வந்து கையில் வந்து குழப்பி அந்த முந்திரி பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த முந்திரியில் தொட்டு க்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த இதை எடுத்து இதில் முக்கி அந்த இதில் அழகாக சும்மா அப்படியே கையில் குழப்பி வைக்கிறாங்க போல். இதெல்லாம் வந்து கலராக இருந்துச்சு இந்த சாக்லேட்லாம். இதுவுமே நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஒரு வயலட் கலரில் இருக்குது, கத்திரிப்பூ கலரில். இது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்குது. அப்புறம் உள்ளே போகையில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இது வந்து பெஞ்ச் மார்க் டீ ஃபேக்ட்ரி. அதுவுமே அவ்வளோக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல. உள்ளே சுற்றி போயிட்டே இருந்தோமா, அதனால் வந்து ஃபுல்லாக ஸ்டெப்பு தான், கால் வலியாக வந்துருச்சு. சரி, அப்படியே ஃபுல்லாக உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்தா இது வந்து மினி தேட்ரு. அது வந்து உள்ளே அழகாக இருந்துச்சு. அப்படின்னா தேட்ரு மாதிரின்னு நினைக்கிறேன். இதில் வந்து டிக்கெட் வாங்கினா உள்ளே போய்க்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேயே வந்து ஸ்வெட்டருங்க இதெல்லாம் இது பண்ணாங்க. நம்மளுக்குமே வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் லோக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து உள்ளே இருந்து மேலே அந்த கிளாஸுங்க இருக்குல்ல, கண்ணாடி கிளாஸு, அதில் வந்துட்டு எட்டி பார்த்தாலே அந்த ரோடெல்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நானுமே தானே ஃபஸ்ட் டைமு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் குதிரை சவாரி வந்து குதிரைக்கார் வேறு பார்த்துட்டு இருந்தார், சிரிச்சார் வேறு. நம்ம என்னமோ பேசிக்கிட்டே வரவும் அவரும் சிரிச்சிட்டே இருந்தார். அப்புறம் குதிரையெல்லாம் வீடியோ எடுத்தோம். அப்புறம் இது வந்து ஜிப்லைனுங்க. இது வந்து இந்த மிஷின் வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க. இதெல்லாமே இப்போ தான் போட்டாங்களாம், கிட்டத்தட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்ததுலேருந்து சொல்ல முடியாது, இடையில இருந்துமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அங்கே தூரத்தை இங்கேருந்து பார்க்குறனால நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. அங்கே போய் கிட்டக்க பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியுது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா நம்ம பக்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அங்கே போய் பார்த்தா இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சுங்க ஜிப்லைனு. அப்புறம் வந்து இந்த ஆடுல இந்த பாலம் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆடும், நம்ம நடந்து போனால் ஆடும். பாருங்கள், அந்த அண்ணா வந்து அங்கே மேலே அந்த கம்பியில் உட்காந்துட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தா அவருமே வந்து ஸ்வங்கின்னு வந்து இறங்கிட்டார். டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த சைட் தான் போய் நாங்கள் போனோம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஊட்டி கிளைமேட் இன்றைக்கி தாங்க நல்லா வெயில் அடிச்சிச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாமே டூரிஸ்ட் வண்டிங்க தான், ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. க்ரௌடும் நல்ல க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ லீவுமே முடிஞ்சிருச்சு. க்ரௌடு அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்